ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு போனால் எப்பொழுதும் நான் சொல்லும் ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய். அடுத்த நிமிஷம் நீ செய்த அடுத்த நிமிஷமே உன்னை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். உன்னை பற்றி தேவையில்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கோர்த்து கோர்த்து மற்றவரிடம் பேச மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபொழுதும் அவர்கள் எந்த ஒரு நிலையிலும் தலையிட மாட்டார்கள். அவர்கள் உன்னை பார்த்தாலே ஒதுங்கி போகும் அளவுக்கு நான் செய்வேன். நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நிச்சயமாகவே நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய். தங்கமே, வாழ்க்கையில் உன்னை எல்லோரும் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? உன்னுடைய உறவுகள் எல்லாம் உன்னை தனியாகவும் உன்னுடைய உறவுகள் எல்லாம் ஒரு பக்கமும் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடந்த விஷயம், நடக்காத விஷயம், உன் குடும்பத்தில் இதற்கு முன்பு சண்டை வந்தது, அதை போய் நீ அவரிடம் சொன்ன விஷயங்கள், அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் உன்னுடைய துணை செய்யும் தவறுகள், உன் குடும்பத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களை, பழைய விஷயங்களிலிருந்து புதிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் ஒரு விஷயமாக பேசி 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 எல்லார் மத்தியிலும் உனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் பத்தியா, அவர்கள் மத்தியிலும் உன்னை கெட்டவர்களாக ஆக்கி உன்னை தனியாக ஒரு மரம் போல நிற்க வைத்துவிட்டு அவர்களெல்லாம் கூட்டமான ஒரு மரம் போல நின்று உன்னை பார்க்கும் இடமெல்லாம் கேலி கிண்டல் நக்கல் இந்த மாதிரியான விஷயங்களை செய்து உன்னை மனதில் மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தி விட்டார்கள். முன்பெல்லாம் ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆர்வமாக செல்வாய். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏன் இந்த விசேஷம் வருகிறது, வந்தால் இவர்களுடைய முகத்திலெல்லாம் போய் முழிக்க வேண்டுமே, தேவையில்லாத விஷயங்கள் பேசுவார்கள், யாரும் நம்மிடம் பேசவும் மாட்டார்கள், அப்படியே பேசினாலும் நம்மிடம் இருந்துதான் எல்லா விஷயத்தையும் பறிக்க பார்ப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் நம்மிடம் ஏதாவது ஒரு தேவை என்றால் வருகிறார்கள், தேவை இல்லை என்றால் நம்மை உதிரி தள்ளி விடுகிறார்களே என்று உனக்கு அவ்வளவு யோசனை, அவ்வளவு கவலை. சரிதானே நான் சொல்வது? தனியாளாக நிற்கிறாய். அதுவும் மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருக்கும் உன்னுடைய துணை கூட அவர்கள் பக்கம்தான், நீ மட்டும்தான் தனி. அவர்களெல்லாம் ஒரு பக்கம், நீ தனியாள் தான். உன்னுடைய துணையானது உனக்கு பக்கம் இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் கடைசியில் பார்த்தாயானால் அதையும் அவர்கள் பக்கம் இழுத்து உன்னுடைய துணை கூட உனக்கு எதிரி போல சித்தரித்து விட்டு நீ அவர்களெல்லாம் நல்லவர்கள், நீ மட்டும்தான் கெட்டவள் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். உன்னுடைய உன்னுடைய உறவுகளானது உன்னுடைய வாழ்க்கைக்குள் வரக்கூடாது. உன்னுடைய தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் தலையிடக்கூடாது. சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்றால் எந்த உறவு உன்னிடம் பேசுகிறதோ, எந்த உறவிடம் வீட்டிற்கு நீ செல்கிறாயோ, சரியா, அப்பொழுது அவர்களுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது என்னுடைய உதியை ஒரு பையில் போட்டு எடுத்து போய் அவர்களிடம் கொடுத்து அவர்களிடம் வைத்துக்க சொல். அவர்கள் வைத்த நேரத்திலிருந்து, அவர்கள் நெற்றியில் இட்ட நேரத்திலிருந்து அவர்களுடைய மாற்றங்கள் வித்தியாசமாக இருக்கும். நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். என் கோவிலில் இருந்து உதியை எடுக்கிறாய், உதியை வாங்கி அதை அவர்களிடம் கொடுக்கிறாய், அவ்வளவுதான். இதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. எல்லாமே நான் உனக்கு சூட்சமமாகத்தான் சொல்வேன். எதையும் நான் தவறாக சொல்லவே இல்லை. எல்லாம் சூட்சமமான விஷயங்கள் மட்டுமே தான். எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு தெளிவாகத்தான் சொல்கிறேன். இதில் நீ பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. அவர்களிடம் நான் சாய் கோவிலுக்கு போனேன் என்று நீ சொன்னால் அவர்கள் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நானோ அவர்களுடைய மூளைக்குள் போய், அவர்கள் மனதுக்குள் போய், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்கிறார்கள், தேவையில்லாமல் எத்தனை விஷயங்கள் செய்கிறார்கள் என்பதை நானே அவர்களுக்கு புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய துணையிடமும் சரி, எல்லா விஷயத்திலும் சரி ஒதுங்கும்படி நான் செய்து விடுவேன். இதை நீ ஒரு நபருக்குத்தானே நான் செய்ய முடியும். அப்படி என்று நீ என்னிடம் கேட்டாயானால், ஒரு நபருக்கு நீ செய்தால் அந்த நபர் பேச மாட்டான். அப்போ அடுத்த நபர் பேசும் பொழுது அவன் திரும்பவும் பதில் கொடுக்காத பொழுது அடுத்த நபரும் உன்னை பற்றி பேச மாட்டார்கள். அப்படியே பேசினாலும் பேசட்டும், அதற்கு ஒரு காலம் வரும். அவர்களுக்கும் நீ இது போலவே என்னுடைய உதியை கொடு. உதியை கொடுப்பது தவறல்ல. என்னுடைய உதி என்று, சாயின் உதி என்று போய் கொடுக்க போகிறாய். கொடுத்து பார், எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வருகிறது. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்திய நபர்கள் எல்லாம் எப்படி சிதறி ஓடுகிறார்கள் என்பதை நீயே பார்ப்பாய். அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவேன். அது உன்னிடம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது.
அவர்கள் எப்படி ஓடுவார்கள், எப்படி உன்னிடமிருந்து ஒதுங்குவார்கள், இதெல்லாம் நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய கடமையை செய்வேன். உன்னுடைய விஷயத்தை மட்டும் நீ செய்து விட்டாய் போதும். நான் நிச்சயமாகவே பார்த்துக்கொள்வேன். உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும், உன்னை யார் கலங்க அடித்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஒரு பெண்ணை அளவைத்து மற்றவர்கள் சந்தோஷப்படுவது அது யாராக இருந்தாலும் தண்டனை தான். ஒரு பெண் அழுகிறாள் என்றால் அதற்கு காரணம் இன்னொரு பெண் தான் என்றாலும் அந்த பெண்ணுக்கு தண்டனை தான். முதலில் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண்ணானவள் அழவே கூடாது. தயவு செய்து உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை தயவு செய்து அழ வைக்காதீர்கள். பெண்கள் அழுதால் லக்ஷ்மி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்வது மிக மிக கடினமான ஒன்று. பெண்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்க வேண்டும். நீங்களே தெரியாமல் ஏதாவது ஒரு தவறு உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்ணுக்கு அழும்படி அவர்களுக்கு செய்திருந்தால் உடனே போய் மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணிடம் இதற்கு மேல் எந்த ஒரு தேவையில்லாத சண்டையோ சச்சரவோ செய்யாதீர்கள். உங்களுக்கு எப்படி மற்றவன் பேசும் பொழுது வலிக்குமோ அதே போலத்தான் நீங்கள் மற்ற பெண்ணை பேசும் பொழுதும் வலிக்கும். எல்லோரும் இதை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாய் சொன்னால் எது வேண்டுமானாலும் கேட்பேன் என்பீர்கள். இதை கேளுங்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண்ணை தயவு செய்து அள வைத்து வேடிக்கை பார்க்காதீர்கள். எந்த ஒரு நிலையிலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை வைத்து கொள்ளுங்கள். அது அளவுக்கு மீறினால் மட்டும் என்ன எப்படி என்பதை அமைதியாக பேசுங்கள். அதை விட்டு தேவையில்லாமல் சண்டை போட்டு ஒரு பெண்ணை வீட்டிற்குள் அள வைப்பது மிக பாவமான ஒரு விஷயம். லக்ஷ்மி கடாட்சமானது குறையும் அப்படி இருக்கும் பொழுது. நான் உனக்கு சில சூட்சமமான விஷயங்களை அப்பப்போ காதில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். இதை கேட்டு நீ வழி நடத்துவதும் கேட்காமல் உதறி தள்ளிவிட்டு போவதும் உன் கையில் இருக்கிறது. திரும்பவும் என்னை உறவுகள் எல்லாம் ஒதுக்கிவிட்டார்கள், என்னுடைய உறவுகள் எல்லாம் சேர்த்து கொள்ளவில்லை, என் வாழ்க்கை துணையோ என்னை ஒதுக்குகிறது, இப்படியெல்லாம் என்று சொல்லாதே. தவறாக ஒரு விஷயம்தான் செய்யக்கூடாதே தவிர என்னுடைய உதியை நீ எடுத்து போய் அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் வைத்து கொள்வார்கள். அதன் மூலமாக நான் அவர்களை மாற்றுவேன். இது மட்டும்தான். உன்னுடைய கடமையை செய். அவர்களுக்கு நான் எப்படி மனதுக்குள் போய் உன்னை ஒரு நல்ல பெண், ஒரு நல்ல குழந்தை என்பதை நான் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் சொல்வேன். அமைதியாக இரு. நல்ல நேரம் வரப்போகிறது. நிச்சயமாகவே உன்னுடைய விஷயங்கள், அன்பு, அக்கறை எல்லாவற்றையும் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். நம்பிக்கையோடு இரு. ஏதாவது ஒரு விஷயம் நான் சொன்னேன், இப்பொழுது பார்த்தாயானால் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், போய் என்னுடைய உதியை கொடு என்று. அது என் மீது நம்பிக்கையோடு போய் செய்ய வேண்டும். சாய் சொல்லிவிட்டால் நான் நம்புகிறேன், எக்காரணம் இருந்தாலும் நான் செய்து விடுவேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீ செய்ய வேண்டும். செய்தால் மட்டும்தான் அது உனக்கு பலிக்கும். செய்யாமல் சொல்லிவிட்டால் செய்துதான் பார்ப்போமே என்ற சந்தேகத்தோடு அந்த பார்ப்போமே அந்த விஷயம் வந்தால் நான் செய்யவே மாட்டேன். என்னை நம்பி என் மீது நம்பிக்கை முழுமையாக வைத்து நீ செய்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் நான் சொன்ன அனைத்து வேலைகளையும் செய்வேன். உன் துணை உன் பக்கத்தில் வந்துவிடும். உன்னை நிச்சயமாக மதிக்கும். உன்னுடைய உறவுகள் ஆனவர்கள் யாரும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைய மாட்டார்கள். உன்னை பற்றி பேச மாட்டார்கள். அவர்களெல்லாம் ஒரு பக்கம் ஓடிவிடுவார்கள். உன்னை நிம்மதியாக வாழ விடுவார்கள். நம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் நான் உனக்கு துணை இருப்பேன். ஓம் சாய்ராம்.